தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்த்து பேசும் பொருளான சீமான் தற்போது இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாகியுள்ளார். குறிப்பாக மகாராஷ்டிராவில் சீமானின் அரசியலை அந்த மாநில அரசியல் கட்சிகள் கையில் எடுத்துள்ளதுதான் தற்போது கவனத்தை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தமிழகத்தில் திராவிடத்தை புகுத்த நினைக்கும் திராவிட கட்சிகளிடமிருந்தும் இந்தியை புகுத்த நினைக்கும் தேசிய கட்சிகளிடமிருந்தும் போராடி தமிழை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறார். அதாவது அனைத்து கடைகளிலும் பெயர் பலகை தமிழில்தான் இடம்பெற வேண்டும், அதோடு வங்கிகளிலும் தமிழ்தான் பேச வேண்டும், மேலும் கோவில்களிலும் அன்னை தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என பல முன்னெடுப்புகளை கையில் எடுத்து தமிழ் மொழியை பேணி வருகிறார். இந்நிலையில்தான் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் நிவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே சீமானின் இதே கருத்தை முன்னெடுத்துள்ளார். ராஜ் தாக்கரே அவர்கள் தமிழ்நாட்டை பாருங்கள், துணிச்சலாக ஹிந்தி தேவையில்லை என்று சொல்கின்றனர், அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், அங்கு தமிழுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது, அதேபோல் நாமும் இருக்க வேண்டும், நாளை முதல் அனைத்து வங்கிகள் மற்றும் கடைகளுக்கும் செல்லுங்கள், அங்கு மராத்தி மொழியை சேவை வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள் என கூறி சீமான் தாய்மொழிக்காக போராடிய அதே பாணியை கையில் எடுத்துள்ளார். மேலும் அவர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு மொழி இருக்கிறது, அது மதிக்கப்பட வேண்டும் என்றும் மகாராஷ்டிராவில் மராத்தி மொழி மதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது கடந்த ஆண்டு கூட தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறி போராடியவர்களை தமிழ்நாடு அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. அப்போது முதல் ஆளாக சீமான் அவர்கள் தமிழுக்காக போராடியவர்களை சிறைப்படுத்துவதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் என்றும், இதுதான் திமுக தமிழை வளர்க்கும் முறையா என்றும் சீறி எழுந்தார். இப்படி சீமான் தமிழுக்காக போராடுவதை பார்த்துதான் தற்போது மகாராஷ்டிராவும் தங்களின் தாய்மொழிக்காக சீமானின் அதே பாணியை கையில் எடுத்து போராடி வருகின்றனர்.